200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கூறும் திமுகவினரின் ஆசை நிராசையாகிவிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KT ராஜேந்திர பாலாஜி விளாத்திக்குளம் மாணவி கொலையை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில் 2 வயது பெண் முதல் 76 வயது மூதாட்டி வரை கிடைத்தவர்களை எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எப்பொழுது தேர்தல் வரும் என வேகத்தில் இருந்த மக்களுக்கு தேர்தல் அறிவிப்பு மிகப்பெரிய இனிப்பாய் உள்ளது என்றும், திமுக ஆட்சி முடிந்து அதிமுக ஆட்சி மலரட்டும் என்று மக்கள் கூறுவதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவிக இணைய வாய்ப்புள்ளதா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என நினைக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 210 தொகுதி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னபடி 234 தொகுதியில் 210 தொகுதி அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் தனிப்பெரும் கட்சியாக அதிமுக உருவாக்கி ஆட்சி அமைப்பார், முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இதெல்லாம் நடக்க போற உண்மை. நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் தெரியாமல் கண்மூடித்தனமாக அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். நாட்டிலே எத்தனை பேர்களுக்கு இன்னைக்கு தூத்துக்குடியில் ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டு +2 படிக்கின்ற பிள்ளை வீட்டுக்கு வெளியே போன பிள்ளைய தூக்கி கொண்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. கேட்பதற்கு நாதி இல்லை. எத்தனை இடங்கள்ல லாக்அப் டெத்து, எத்தனை இடங்கள்ல பெண்கள் பாலியல் பலாத்காரம், 2 வயசு பெண் முதல் 76 வயசு மூதாட்டி வரை கிடைத்தவர்கள் எல்லாம் கற்பழித்து கொலை செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு கஞ்சா போதையிலே மக்கள் காமுகர்கள் திரிகிறார்கள் சொன்னால் மக்கள் எப்படி நடமாட முடியும்? இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் வெதுமி போயிருக்கிறார்கள். எப்போது தேர்தல் வரும் என்ற வேகத்தில் இருந்தவர்களுக்கு தேர்தல் அறிவிப்பு மிகப்பெரிய இனிப்பாக இருக்கிறது. தேர்தல் அறிவித்தவுடன் மக்கள் நாங்கள் வெளியே வருகின்ற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக முடிந்தது திமுக ஆட்சி மலரட்டும், அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக வரட்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே அதிமுக தான் ஆளும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். NTA கூட்டணி தான் வெற்றி வரப்போகுது, எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திமுகவை எதிர்க்கின்ற, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சி வீட்டில் இறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். எங்கள் பொதுச் செயலாளரும் பேசியிருக்கின்றார். ஆகவே யார் வந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும், தலைமை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்கள் பொதுச் செயலர் இருக்கிறார், NTAவும் இருக்கிறது. ஆகவே வருவது நம்ம முடிவெடுக்கக்கூடியது அவர்கள் தான். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் 1000 இருக்கும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு விளையாடி சொன்னால் அவருடைய அரசியல் ரீதியாக அவரை மோத வேண்டும், எதிர்க்க வேண்டும். அதை விட்டு அவருடைய குடும்பத்தை எல்லாம் பேசுவதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவரை போன்றவர்கள் அவருக்கு நெருக்கமாக உள்ள ஊழியர்கள் இருக்கக்கூடிய எங்களிடத்தில் பேசுகின்ற பொழுது, இந்த தேர்தல் என்பது திமுக எதிர்த்து நடக்கின்ற தேர்தல், நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். திமுகவை பிடிக்காதவர்கள், திமுக ஆட்சி வர வேண்டாம் என்பவர்கள், திமுகவுடைய அடாவடி அரசியல் எதிர்க்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் கட்சிகள் யார் வந்தாலும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்றுக்கொள்வார்.